ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பென் ட்ரைவை ப்ராப்பராக பூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோ கிளப்பலாம். ஓகே, இந்த பூட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் வந்து இப்போ நான் வெளியில் டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பென் ட்ரைவ் பூட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 ஃபைல் வரும். ஸோ இந்த 2 ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறேன். மொதல் ஃபைல் வந்து நம்ம வந்து அப்புறம் ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து 2வது ஃபைல் தான். மொதல் ஃபைல் அப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த 2வது இதை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த செட்டப் ஃபைலை. ஸோ கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் கேட்குது. ஓகே, எஸ் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்ரிமெண்ட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் பட்டன் காட்டும். ஸோ அக்செப்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து டிஃபால்ட்டாகவே சி ப்ரோக்ராமில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் வேறு எங்கன்னா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணி அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃபால்ட்டில் இருக்கட்டும்ன்றதுனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஓகே, இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிக்லன்னு டிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட்கட் மாதிரி இது டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கானை நிற்கிறதுக்கு தான் கேட்குறாங்க. ஸோ இது டிக்கில் இருக்கட்டும். ஓகே, இதுக்கும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் கிளிக் பண்ணிப்போம். ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, டக்குன்னு முடிஞ்சிச்சு. அப்புறமேட்டுக்கு இந்த லான்ச்சர் ஐஎஸ்ஓ ஃபைல் டு யூஎஸ்பி அப்படின்ட்டு இருக்கிறது செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட்லன்னா செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, எஸ் கொடுத்த உடனே இது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரு நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ அதை போங்க. நாங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு பென்ட்ரைவ் பூட்டுன்ற ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்த உடனே ஓகே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் போடணும். ஸோ ஓகே கேட்குது. ஓகே கேனாட் ஓகே ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பென்ட்ரைவ் நீங்கள் வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ண உடனே அங்கே ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணுங்கள். டிடெக்ட் ஆகலாம் திரும்ப கிளிக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஒரு 4-5 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்குலாம், ஒரு சில பேருக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம இந்த பென்ட்ரைவ் ஆல்ரெடி பூட் பண்ணதுனால இங்கே காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போட்டவொடனே டிடெக்ட் ஆகிடுச்சு. முதல்ல பென்ட்ரைவ் போட்டோடனே டிடெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, நம்ம பென்ட்ரைவ் போட்டவொடனே டிடெக்ட் ஆகிடுச்சு. அது வந்து கே அப்படின்ற பேரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. எம்டியாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக வேணும்னா இதில் எதனா ஒரு வேஸ்ட்டு ஃபைல் ஒன்று எடுத்து போடுறோம் பாருங்கள். ஒரே செகண்ட் இருங்க, எதனா ஒரு வேஸ்ட்டு ஃபைல் எடுத்து போடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைல் போட்டாச்சு. இப்போ வந்து வெளில வந்து பார்க்கலாம் ஃபைல் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, பேக் கிளிக் பண்ணிக்கலாம். பேக். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஃபைல் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து அதுக்குள்ளே ஃபைல் இருக்குது. இருங்க, உங்களுக்கு திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஃபைல் இருக்குது. சைஸ் சின்னது அப்படின்றதுனால அங்கே ப்ளூ கலர் லைன் வரல. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம அந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த FAT32 இதிலே இருக்கட்டும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு இது என்ன வார்னிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிறது எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிடும் அப்படின்றது தான் காட்டும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துருங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இதை வந்து நம்ம பூட் பண்ணாங்கன்னா வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் போகாது, அதோட பென்ட்ரைவ் ஏதோ ஃபார்மேட் மாறும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இதை பூட் பண்ணோன்னா பென்ட்ரைவில் இருக்கிறது மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கான வார்னிங் தான் அது. ஸோ 2த்துக்குமே எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. இதில் லோட் ஆகிட்டுருக்கு. சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இது ப்ராசஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோன்றதுனால கொஞ்சம் டிலே எடுத்துக்குது, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா burn the ISO file to USB disk has been successfully completed. ஓகே, பேர்ன் ஆகிடுச்சு. பேர்னுன்னா உள்ளே இருக்கிறத எரிஞ்சு அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட டிஸ்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணி
ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபார்மேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மேட் கிளிக் பண்ண உடனே ஃபார்மேட் ஆகாது. இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா NTFS இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு குயிக் ஃபார்மேட்டில் டிக் பண்ணுங்க பார்த்துக்கோங்க. ஸோ டிக் ஆகிடுச்சுன்னா, டிக் ஆகலைன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதில் டிக்கில் தான் இருக்கணும். ஸோ டிக்கில் இருந்தோடனே நீங்கள் ஸ்டார்ட் கிளிக் பண்ணலாம். வார்மிங் கேட்கும். அதே மாதிரி தான் உள்ளே எதனா ஃபைல் இருந்தால் நாங்கள் வந்து ஃபுல்லாக அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே கொடுத்துடலாம். ஃபார்மேட் பண்ணிட்டா உள்ளே இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஓகே, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபார்மேட் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே, க்ளோஸ் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஎஸ் ஃபைலை வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து 5.47 GB வருது. ஸோ இந்த ஓஎஸ் வந்து இது வந்து விண்டோஸ் 10க்கான ஓஎஸ். ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் 10க்கான ஓஎஸ்க்கான சப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இதை மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதிலிருந்து அப்படியே காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவுக்கு நம்ம மூவ் பண்ணிப்போம். ஸோ ஓகே, எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி காப்பி கொடுக்கலாம். ஓகே, காப்பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, பேஸ்ட். ஓகே, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. மொத்தம் 5.46 GB வருது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வந்து 5 GB இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்காக வந்து ஸ்பீடப் பண்ணி காட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 97% கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக காப்பி ஆகிடும். இதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஓஎஸ் போடலாம். ஸோ இது வந்து 100% ஆகிடுச்சுன்னா வந்து ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த பூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஓஎஸ் போடுறது அப்படின்றத போய் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு போஸ்ட் ஆகும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை, see you and take down.